Hi friends, welcome back. நீங்கள் பார்த்துட்டு ஃபேக்ட் ஆஃப் ஃபேக்ட் சேனல். நான் தான் உங்கள் அஜித். நீங்கள் இன்னும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த கூட இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இப்போ கொரோனா வந்தவங்களுக்கு என்னென்ன டெஸ்ட் எடுக்கிறாங்க, எப்படி எடுக்கிறாங்க, ஸோ அது வரத்துக்கு ஏன் லேட் ஆகுது, ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது கொரோனா வந்தவங்களுக்கு 2 விதமான டெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போது புதுசாக பார்த்தீங்கன்னா ரேபிட் ஆன்டிபாடி டெஸ்ட்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்துகிட்டு இருக்காங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா PCRன்னு சொல்லிட்டு பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன் சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போது ஆன்டிபாடி டெஸ்ட்டுக்குன்னு வந்தீங்கன்னா இந்த மிஷினை வந்து எங்கேருந்து இம்போர்ட் பண்ணாங்கன்னா சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணாங்க. அவங்க சொன்னது பார்த்திங்கன்னா 90% வந்து இது அக்யூரேட்டாக ரிசல்ட் தரும், ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இப்போ ரீசெண்டாக ராஜஸ்தானில் இந்த மிஷினை யூஸ் பண்ணி டெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒருத்தருக்கு அவர் வந்து கொரோனா பாசிட்டிவ், பட் ஆனால் ரிசல்ட் பார்த்திங்கன்னா கொரோனா நெகட்டிவ். ஸோ இதோட அக்யூரேட் வந்து 5% தான் இருக்குது. ஸோ இந்த மிஷினை யூஸ் பண்ணுறது ஸ்டாப் பண்ணுங்கள், ஒரு 2 நாளுக்கு அப்புறம் நாங்கள் இந்த மிஷினை செக் பண்ணி நான் உங்களுக்கு ஃபர்தராக உங்களுக்கு நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லி இது ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம அடுத்ததாக பார்க்க போகுது PCR பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன். ஸோ இந்த ப்ராசஸை என்ன பண்ணுறாங்கன்னா சாம்பிளாக கலெக்ட் பண்ணுவாங்க. சாம்பிள் எப்படி எடுக்கிறாங்கன்னா அதில் 2 டைப் இருக்குது, நாசோஃபெரஞ்சல், ஆர்த்தோஃபெரஞ்சல். நாசோஃபெரஞ்சியரில் வந்து உங்கள் நோஸ்குள்ளே ஒரு ஆர்டிஃபிஷியல் காட்டன் பட்டை உள்ளே விட்டு சாம்பிள்ஸை எடுத்துப்பாங்க. ஆர்த்தோஃபெரஞ்சியல்னு பார்த்தீங்கன்னா உங்கள் நாக்குக்கு உள்ள அந்த நாக்குக்குள்ளே அந்த லேயரில் போயிட்டு அங்கேருந்து சாம்பிள்ஸ் எடுத்துப்பாங்க. ஸோ இந்த 2 விதமான சாம்பிள்ஸ் வந்து எது வேணுமோ அதை எடுத்துப்பாங்க. ஓகேங்க, இப்போ இந்த 2 விதமான சாம்பிள்ஸை எடுத்துகிட்டு போய்ட்டு லேபில் கொடுப்பாங்க. ஸோ இந்த லேபில் கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி கிடையாது. இந்த லேப் டெஸ்ட் பண்ணுறதுக்கு, இந்த கொரோனா டெஸ்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு சில லேப் தான் இருக்குது. ஸோ எல்லா லேப்லேயும் இதை டெஸ்ட் பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் டிரான்ஸ்போர்ட் ஒரே இடத்துலேருந்து ஒரே பக்கத்தில் இருக்க லேபில் கொடுத்து டெஸ்ட் பண்ணிடலாம் முடியாது. இதை எங்கெங்கேயோ நிறைய இடத்துல டெஸ்ட் எடுக்கிறாங்க. ஸோ அங்கேருந்து இதை டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு வந்து இதை டெஸ்ட் பண்ணி இவங்களுக்கு இருக்கா இல்லையான்னு சொல்கிறது இதுவே ஒரு ரொம்ப பெரிய ப்ராசஸ். இதுக்கே வந்து இவங்க பண்ணுறதை நம்ம வந்து அப்ரிஷியேட் தான் பண்ணணும். நம்ம வீட்டில் உட்காந்துட்டு ஈஸியாக சொல்லிடுறோம், இவங்க இப்படி பண்ணுறாங்க, இப்படி தான், இதை ஏன் இங்கே வந்து நம்மளுக்கு செக் பண்ணிட்டு போயிடக்கூடாது, இதெல்லாம் வந்து ஈஸியாக வாயிருக்கு நம்ம பேசுகிறோம். பட் இதுக்கு பின்ன இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குன்ட்டு நம்ம மேற்கொண்டு பார்த்தா மட்டும்தான் தெரியும். இப்போ இந்த டெஸ்ட்டை எடுத்துகிட்டு போனதை எப்படி இது பண்ணுவாங்கன்னா PCRன்னு ஒரு மிஷின் சொன்னால் பார்த்தீங்களா, பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன். ஸோ இந்த மிஷினில் எடுத்துகிட்டு போய் கொடுப்பாங்க. இந்த மிஷின் என்ன பண்ணுன்னா, இப்போ கொரோனான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் RNA ரைபோ நியூக்ளிக் ஆசிட்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோட்டீன் இருக்குது. இந்த ப்ரோட்டீன் வந்து இந்த கொரோனாவில் தான் இருக்குது. ஸோ இந்த PCR மிஷின் வந்து இந்த ஜீனை வந்து இதில் இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணும். இதை ஒரே ப்ராசஸ்னால் வந்து அது டெஸ்ட் பண்ணிட முடியாது. இதுக்கு ஒரு டெஸ்ட்டில் 40 சைக்கிள் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அது எடுக்க ஒரு 8 hours, ஒரு 9 hours சொல்லிட்டு இதுக்கே டெஸ்ட்டுக்கே போயிடும் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு. ஸோ ஒரு டெஸ்ட்டை முடிக்கிறதுக்கு 24 மணி நேரம் அப்படின்ட்டு ஈஸியாக போயிடுது. இதனால தான் இந்த டெஸ்ட்டு உங்களுக்கு தரதுக்கு வந்து இவ்வளோ லேட்டாக எடுக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிஷின் இருக்குன்னா, PCR மிஷின், டெஸ்டிங் மிஷின் இருக்குன்னா, அதில் வர சாம்பிளை வந்து அட் அ டைமில் எல்லாத்தையும் ஒன்றா வச்சு நம்மளால் எடுத்துட முடியாது. அதுவும் டெஸ்ட் பண்ணி ரிப்போர்ட் கொடுத்துட முடியாது. ஸோ இதை நம்ம புரிஞ்சிக்கணும். ஒரு மிஷினால் ஒரு கெப்பாசிட்டி தான் இருக்கும். ஸோ அதை மீறி அதனால் வந்து செயல்பட முடியாது. ஸோ அதனால் நம்ம இதை மேற்கொண்டு பரவாமல் தடுக்கணும்னா ஸ்டே ஹோம்ன்றதை கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். நம்ம இதை ஃபாலோ பண்ணுன்ற ஒரு நம்பிக்கையில் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபேக்ட் ஆஃப் ஃபேக்ட் சேனல். நான் தான் உங்கள் அஜித். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தேங்க்யூ.